விடு வர்ற வருமானத்துக்குள்ள எப்படி அளவா செலவு பண்றாங்க கவனிச்சியா? நாமளும் அப்படி வாழணும். ஆமா, ஆம்புனுக்கு என்ன வருமானம் வரும்? கோச்சுக்காத. எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. லீவ் நாள், திருவிழா, அரசியல் மாநாடு இதெல்லாம் வரப்போ வருமானம் டபுளா இருக்கும். செலவு மாமூல் 50 ரூபாய் போலாம்னா கோயில், குளம், தானம், பிச்சை இதுக்கெல்லாம் 100 ரூபாய் செலப்படுவேன். பக்கத்துல என்ன பொதுக்கூட்டமா? ஆமா, பேச்ச கவனி. இவர் ரொம்ப நல்லா பேசுவாரு. தெரியுமா உனக்கு? பேசி முடிச்ச உடனே இங்கதானே வருவாரு. இனிமே எவனாவது வந்தா பல்ல கைட்டுடுவேன். ஆமா, மறந்துட்டேயா? இத வந்துட்டேன். பழக்க தோஷம். மாத்திரை சாப்பிட போயிட்டேன். ஆனா இப்ப சாப்பிடல. வாங்க. பாம்பு தானே சட்டையை உரிச்சுக்கிற மாதிரி தினமும் நானே மிஷின் கணக்கா உரிச்சுக்கிட்டு வந்து நிப்பேன். ஆனா இன்னைக்கு என்ன பாவாடை எப்படி இருக்கு? இத பத்தி கவலைப்பட்ட முதல் ஆள் நீதான்யா. எங்கயா போற? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நான் தெடலங்க. இல்லங்க, இதுக்கு உண்டான பணத்தை அங்க வச்சுட்டேங்க. இல்லங்க, அங்க பாருங்க. ஆமாயா, நிஜமாவே பணத்தை வச்சிருக்கான். சரி, தொலைஞ்சு போறான், விடுங்க. எங்கயா போயிட்ட? ஐயோ, என்ன மகாலயா? இனிமே நீ அந்த அழுக்கு பாவாடை எல்லாம் கட்டிக்காத. புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவா, கடை மூடி இருந்தது. நான் பூட்டை ஒடிச்சு எடுத்துட்டேன். திருடிட்டு போக வந்திருக்கான்னு நினைச்சிட்டு நான் அடின்னு அடிச்சுட்டானுங்க. நானும் பல்ல கழிச்சிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நான் திருந்துட்டேன்னு சொன்ன பிறகுதான் விட்டானுங்க. நான் பணம் கொடுத்துட்டேன் சரசு. நான் செஞ்சு தப்பா? சொல்லு கண்ணு. தேவு, ஆசை வார்த்தைங்க எனக்கு புதுசு இல்ல, கட்டில் அனுபவம் எனக்கு புதுசு இல்ல. ஆனா உணர்ச்சி மட்டும் புதுசா இருக்கு. உடம்புல ஓடுற பழைய ரத்தத்தை எல்லாம் மாத்திக்கிட்ட மாதிரி தேவு, என் உடம்பு சிலுக்குது. யார்பாது தேவா? என்னையா, என் ரூட்ல வராம யார் ரூட்ல வந்த? இனிமே இந்த பக்கம் வந்த எலும்பை முறிச்சிடுவேன். சரசு, நல்லா உடைச்சிடுவேன். பாடுவா, நானும் சரசுவும் சேர்ந்து வாழ போறோம். அடா பாவி, ஏண்டா என் பொழப்புல எப்படி மண்ண போடுற?
உனக்கு ஒப்பாட்டியா வச்சுக்க வேற பொம்பளையா கிடைக்கல. ஒப்பாட்டி இல்லடா பொண்டாட்டி.